நேற்று நைட்டு 12 மணி வருது. சும்மா இருக்கணும். அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். திமுக அரசே, திமுக அரசே, விட்டுக்கொடு, விட்டுவிடு. திமுக அரசே, திமுக அரசே, விட்டுக்கொடு, விட்டுவிடு. சிறுபான்மை கல்வி நிலையத்தை விட்டுவிடு. நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிமுறை அல்லாமல் அதிராம்பட்டினம் நகராட்சியின் அடாவடித்தனத்தை கண்டிக்கின்றோம். திமுக அரசே, திமுக அரசே, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. பொது மக்களின் கோரிக்கையில் கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. அறிவிக்கின்றோம், அறிவிக்கின்றோம். அத்துமீறலை நிறுத்தாவிட்டால் எச்சரிக்கின்றோம், எச்சரிக்கின்றோம். தொடர் போராட்டமாக அறிவிப்போம், அறிவிப்போம். பாக்கியெல்லாம் பின்னாடி போங்க. அது நம்மளோட கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். திமுக அரசே, திமுக அரசே, விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. சிறுபான்மை கல்வி நிலையத்தை
விட்டுவிடு விட்டுவிடு நகராட்சியின் அத்துமீறலை நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிமுறை அல்லாமல் அதிராம்பட்டம் நகராட்சியின் அடாவடி தனத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டம் நகராட்சியின் அடாவடி தனத்தை கண்டிக்கின்றோம். திமுக அரசு திமுக அரசு கவனம் செலுத்து கவனம் செலுத்து கவனம் செலுத்து கவனம் செலுத்து. பொது மக்களின் கோரிக்கையை கவனம் செலுத்து கவனம் செலுத்து. அறிவிக்கின்றோம் அறிவிக்கின்றோம். அத்துமீறலை நிறுத்தாவிட்டால் அத்துமீறலை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டமாக அறிவிப்போம் அறிவிப்போம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். திமுக அரசு திமுக அரசு விட்டுக்கொடு விட்டுவிடு விட்டுக்கொடு விட்டுவிடு. சிறுபான்மை கல்வி நிலையத்தை விட்டுவிடு விட்டுக்கொடு. நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிமுறை அல்லாமல் அதிராம்பட்டம் நகராட்சியின் அடாவடி தனத்தை கண்டிக்கின்றோம். திமுக அரசு திமுக அரசு கவனம் செலுத்து கவனம் செலுத்து. அதிராம்பட்டம் மக்களின் கோரிக்கையில் கவனம் செலுத்து. திமுக அரசு திமுக அரசு அதிராம்பட்டம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். கவனம் செலுத்து கவனம் செலுத்து. அறிவிப்போம் அறிவிப்போம். அத்துமீறலை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டமாக அறிவிப்போம். தொடர் போராட்டமாக அறிவிப்போம். அதனால மக்கள் இங்கதான் இருக்கணும். இந்த கல்வி நிலையத்தை நாம வரம்பு மீறல, நாம கோரிக்கை தான் வைக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பே வந்திருந்தாலும் கூட நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள்னு ஒண்ணு இருக்கு, அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அணுகுமுறையில முறை தவறிய நகராட்சியுடைய செயல்பாடுகள் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கான ஒரு வழிமுறையை இந்த ஜனநாயகம் இந்திய அரசியல் சாசன சட்டங்கள் நமக்கு வகுத்து தந்திருக்குது. அத அரசு அதிகாரிகளே அதை ஃபாலோ செய்யல, அதை சரியான முறையில நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா மக்கள் எப்படி இந்த இந்திய அரசியல் சாசன சட்டங்களை மதிப்பாங்க? அதிகாரிகள் மதிக்கணுமா இல்லையா? நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட அதற்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்களை அதை நடைமுறைப்படுத்தி விட்டு தானே என்ன செய்யணும்? ஒரு இடத்தை கையப்படுத்துறதா இருந்தாலும், அதை உரிமை கோருவதாக இருந்தாலும் அதற்கான வழிமுறைகளை அரசு அதிகாரிகள் செய்திருக்கணும். ஆனா அதிராம்பட்டத்துடைய நகராட்சி நிர்வாகம் அவசரமாக முறை தவறி விடியற் காலையிலே யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பெயர்ல இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடம், இந்த கல்வி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கான அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நகராட்சி காத்திருக்கலாம்.
அந்த தீர்ப்பு ஒரு வரை காத்திருக்கலாம். நாம என்ன சொல்றோம்னா, இந்த இடம் உங்களுக்கு உரியதுதான் வைத்துக் கொள்வோம். அதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த அக்ராமட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் நீங்கள் பார்த்தால் அரசுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையுடைய நிலங்கள் நிறைய இடங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க நன்றியோடு நினைத்து பார்க்கணும். நாங்க அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, அரசுடைய செயல்பாடுகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. அரசும் நாமும் சேர்ந்து எல்லா இடங்களிலும் நாம் என்ன செய்றோம், நமக்கான ஒரு ஒப்பந்தங்களோட ஒரு பரஸ்பர நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில நாங்க ஒரு கோரிக்கை தானே வைக்கிறோம். வேற நாங்க உங்கள்கிட்ட அடிச்சு புடுங்கிறதுக்கு நாங்க வரல. நாங்களாக முன் சில இடங்களை நாங்க அரசுக்கு தந்திருக்கிறோம். அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அதை நாங்க சொல்லி காட்டினா நல்லா இருக்காது. எத்தனை இடங்கள் அரசு நிர்வாகம் பண்ணக்கூடிய இடங்கள் இன்னைக்கு நாங்க முஸ்லிம்களாகிய சிறுபான்மை மக்கள் கொடுத்த இடங்கள் தான். அப்படி இருந்தும் நாங்க எதிர்பார்க்கிறோம்னா சிறுபான்மையினர்களுக்கு கல்வி நிலையங்கள் தேவை. இதன் மூலமாக எத்தனையோ மாணவ செல்வங்கள் இதன் மூலமாக கல்வி உயர்வு பெற்று படித்து பெரிய பெரிய இடங்களுக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய கல்வி அறிவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இடத்தை நாங்க என்ன செய்யறோம், மீண்டும் கேட்கிறோம். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமானால் அரசு எத்தனையோ இடங்களை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விட்டு கொடுத்திருக்கு. நான் சொல்றது அதெல்லாம் மட்டும் சொல்லல, பொதுவா தமிழக அளவுல சொல்றேன். அரசு ஒரு முடிவு செஞ்சு சொன்னா தாராளமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு என்ன செய்யலாம், அந்த இடத்தை கொடுத்துடலாம் அல்லது ஒரு விலை போட்டு வித்துடலாம். என்னன்னா எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது, எத்தனையோ ஒரு அணுகுமுறைகள் இருக்கு. ஆனா நாங்க இதைத்தான் செய்வோம், இப்படித்தான் செய்வோம் அப்படின்ற அடக்குமுறையை அத்துமீறலை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்க முடியாது. அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு மிக தெளிவாக நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், நாங்கள் அமைதியான வழிமுறையில் போராடுவோம். எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரிகள் இதுல கவனம் செலுத்தி அந்த அதிகாரிகள் முன் இந்த நிர்வாகத்திடம் இந்த பொதுமக்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்டு அதன்பால் நீங்க செயல்பட்டால் போதும். நாங்க நகராட்சிக்கு எதிராகவோ இல்ல அரசுக்கு எதிராகவோ நாங்க செயல்படவில்லை. இந்த மக்களும் சரி, இந்த ஸ்கூலுடைய நிர்வாகம் சரி, யாரும் அந்த அரசுக்கு எதிராக இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக நாங்க எதுவுமே என்ன செய்யல, நாங்க எதிராக செயல்படவில்லை. ஆனால் ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் அதன் பிறகு இருக்கக்கூடிய அணுகுமுறையில் தவறிவிட்டார்கள் நகராட்சி நிர்வாகம். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். என்ன செய்யணும், ஒரு தீர்ப்பு வழங்குச்சு சொன்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கால அவகாசத்தினுடைய அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கலாம், அடுத்தபடியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம். இங்க தாசில்தார் வந்தாரா, விஓ வந்தாங்களா, ஆர்டிஓ வந்தாங்களா, யார் வந்தா, காலையில யார் வந்தது, எந்த அதிகாரி வந்தது, சுய உதவி குழு நபர்களை சீல போட்டாக்கா அரசு அதோடைய சீலாயிடுமா? ஒரு முறை வேணாமா? நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை அரசு அதிகாரிகளே செயல்படவில்லை என்று சொன்னால் பொதுமக்கள் எப்படி இருப்பான்? துப்புரவு பணியாளர்களை கொண்டு சீல் போட்டா சீல் ஆயிடுமா? ஒரு முறை இல்லையா? கோர்ட் அமீன் எங்க போனாரு, ஆர்டிஓ எங்க போனாரு, தாசில்தார் எங்க போனாரு, விஓ எங்க நின்னாரு? முறை தவறி இது மாதிரி சீலை உடைச்சி புல்டோசரை கொண்டு இடிச்சா இது குழப்பங்கள் ஏற்படாத மக்கள் மத்தியில? நகராட்சி என்று சொன்னால் எது வேண்டாலும் செய்து விடலாம் என்ற ஆணவமா, அதிகார துமுறா? மக்கள் போராட்டத்துக்கு எந்த அதிகாரமும் நிக்காது, பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அரசு அதிகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறோம். முறைப்படி உச்ச நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார்கள். இவ்வளவு செஞ்சுக்கிட்டு சட்டப்படி நாங்கள் ஜனநாயக வழியில் நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது விடிய காலையில் இது மோர்ந்து அடாவடித்தனத்தில் ஈடுபடுவது குற்றம் அல்லவா? நாங்கள் அரசுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், அமைதியான வழியில போராடுறோம். எங்களுடைய கோரிக்கையை நீங்க ஏற்று இதற்கான தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க. நாங்க கோரிக்கை உங்களிடத்தை வைக்கிறோம். அது சரியா தவறா என்னங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, ஆய்வு செய்யுங்க. அவசரப்படக்கூடாது. நீங்க அவசரப்பட்டவன் நாங்களும் அவசரப்பட்டா என்ன ஆகும்?
சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவசரப்பட்ட மாதிரி, அரசு அதிகாரிகள் அவசரப்பட்ட மாதிரி, பொதுமக்கள் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டா என்ன ஆகும்? அதனால அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைக்கு போகக்கூடாது. முறை தவறி போகக்கூடிய எந்த ஒரு செயலும் ஏற்கப்படக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, மக்களாகிய நாங்களா இருந்தாலும் சரி, முறை தவறி யாரும் போகக்கூடாது. முறைன்னு ஒண்ணு இருக்குது, அதை நீங்க என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்துங்க. வேணாம் சொல்லல. சட்டத்தை வந்து சட்ட அதிகாரிகளை மதிக்கலாம், பொதுமக்கள் எப்படி மதிப்பாங்க? நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்குதா இல்லையே சொல்லல. அதே நீதிமன்றம் சொல்லி இருக்கல மேல்கோர்ட்டு போலாண்டு, அதே நீதிமன்றம் தானே சொல்லுது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் சொல்லுதா இல்லையா? அதே நீதிமன்றம் தானே சொல்லுது. அதுக்கிடையே நீங்க அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? அரசு அதிகாரிகள் இது மக்கள் பயன்படுத்திய, அதாவது தனிநபருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து அசன் பூங்கா மக்களாக பயன்படுத்தப்பட்டதுதான். மக்களுக்காக கல்வி நிலையங்களை உருவாக்குறாங்க. எல்லா மக்களும் இதுல இருந்து படித்து பட்டதாரியா ஆகி போயிருக்காங்க. எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் இங்க பணி செஞ்சிருக்கிறாங்க. இங்க தனிநபர்களுக்கான போராட்டம் அல்ல, இது தனி நிறுவனத்துக்கான போராட்டமும் அல்ல. அதை நாங்க உறுதியா சொல்றோம். அப்படிதானே? இது கல்வி நிலையத்துக்காக நாங்க போராடுறோம். இங்க மதரசாக்கள் இயங்கி கொண்டிருக்குது, நாங்க கோரிக்கை வைக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்லல. அதனால அரசு அதிகாரிகள் இங்க எங்களிடத்துல வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதிராம்பட்ட நகராட்சி செய்த முறை தவறியான இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதை உடனடியாக அப்புறப்படுத்தி அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்வோம் என்று சொல்லி இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்க அமைதியான வழியில போராடுவோம். அப்படி இந்த தீர்வு ஏற்படும் சொன்னா தொடர் போராட்டமா நாங்க உட்கார்ந்து என்ன செய்வோம், குரல் கொடுக்க தயாரா இருக்கோம். இது திமுக அரசுக்கு நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புறோம். அதனால இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கவனத்துக்கு போகணும். மாவட்ட ஆட்சியர் இதுல உடனடியாக கவனம் செலுத்தி இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், அரசு அதிகாரிகள் செய்த தவறுகள், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அரசுடைய புறம்போக்கு இடம் எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. நான் கையை காட்டுறேன். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க அதிகாரிகள் மீட்டெடுக்க? அதிராம்பட்டத்தில் எத்தனை அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்குது, மீட்டெடுக்கப்பட்டுச்சா? எத்தனையோ ஏக்கர்கள் இருக்குது. கையை காட்டுறேன், வாங்கல அதிகாரிகள் எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கீங்க? வாங்க, ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. இந்த சர்வேல இந்த குளறுபடிகள் இருக்குன்னு நான் காட்டுறேன், நீங்க நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியே, இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியே இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா, ஆவணங்களை பாத்தீங்கன்னா எத்தனையோ குளறுபடிகள் இருக்கு. இதெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க நீதினு போனா நான் சொல்றேன், நீதியை பார்க்கணும், நியாயத்தை பண்ணணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க. எத்தனை அரசு அதிகாரிகள் ஃப்ரீயா இருக்கீங்க? வாங்க, உட்காந்து பேசுவோம். கையை காட்டுறோம். எந்தெந்த இடங்கள்லாம் ஃப்ரீயா இருக்குன்னு கையை காட்டுறோம். எந்தெந்த அரசுக்கு சொந்தமான இடங்கள் காட்டுறோம். ஆவணம் பட்டா சிட்டா இல்லாத இடங்களை காட்டுறோம். எங்க நடவடிக்கை எடுங்களா பார்ப்போம், எடுக்க பார்ப்போம். முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த முறை தவறி போக கூடாது. ஆமா, அதனாலதான் நாங்க வந்து பேசுறோம். நீங்க நீதிமன்றத்தை அணுகி அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பிறகு நீங்க வந்திருந்து இந்த இடத்தை நீங்க நகராட்சி மூலமாக மீட்டெடுத்தா நாங்க இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது எப்படி? எந்த அதிகாரிகளும் இல்லாம, ஆர்டிஓ இல்ல, விஓ இல்ல, தாசில்தார் இல்ல, யாருமே இல்ல, நகராட்சியுடைய பணியாளர்களை கொண்டு வந்து பூட்டு போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஏன் இன்னும் ஒரு 2 மாசம் காத்திருக்க கூடாதா நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு? போன மாசம் தான் தீர்ப்பு வழங்கினாங்க. அவ்வளவு வேண்டாம் அவசரம் உங்களுக்கு நகராட்சி நிறுவனத்துக்கு? அப்படி என்ன தேவை இருக்குது? என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? இன்னும் 2 மாதம் காத்திருக்க முடியாதா? நீதிமன்றமே சொல்லுது 3 மாதத்துக்கு என்ன செய்யலாம், இந்த ஒட்டி வச்சிருக்கோம் பாருங்க, படிக்க சொல்லுங்க அதிகாரியா, அரசு அதிகாரி. 90 நாட்கள் நமக்கு நேரம் இருக்குது. போன மாசம் தீர்ப்பு வந்து இன்னைக்கு இந்த மாசமே வந்து உடைச்சிடணுமா? அப்படி என்ன அவசரம் வேண்டி கிடக்கும் உங்களுக்கு?
நாங்க எத்தனை இடங்களை கொடுத்திருக்கிறோமே, உங்களை அரசு அதிகாரிகளுக்கு அரசு நிறுவனங்களுக்கு நாம பயன்படுறதுக்காக கொடுத்திருக்கிறோமே. எங்க இடத்துல அணுகுமுறையில அழகான முறையில வந்து கேட்டிருக்கலாமே, சொல்லியிருக்கலாமே. அத்துமீறல் தான் நமக்கு சரியா வராது. அதனால பார்த்துக்கொள்ளுங்க. இது போன்ற விஷயங்களை திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இதன் பின்னால யாரெல்லாம் இருக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள்ல இனிமே இருக்கக்கூடாது. இந்த நாள் தான் அறிவிச்சார் ஸ்டாலின். என்ன அறிவிச்சாரு? சிறுபான்மை நலனுக்காக அறிவிச்சார். கடைசியில பார்த்தா இன்னைக்கு அதே சிறுபான்மை கல்வி நிலையத்துல கையை வச்சுட்டாங்க. வேணா சொல்லுங்க, அரசு அதிகாரி தயாரா இருந்தா சொல்லுங்க, எந்தெந்த இடங்கள், எந்தெந்த கட்சி அலுவலகங்கள் என்ன இதெல்லாம் வந்து அரசுடைய புறம்போக்குல இருக்குதோ, நாம அதிராமடத்துல மக்கள்லாம் ஆவணங்களோட ரெடியா இருக்கிறாங்க. கையை காட்டுவோம். நீங்க வந்து மீட்டெடுக்கிறோம், நாங்க நீதிமன்ற தீர்ப்பை இது பண்றோம், நியாயத்தை தான் பண்றோம்னா வாங்க, எத்தனை அதிகாரிகள் வரீங்களா வாங்க, உட்காந்து பேசுவோம். உட்காந்து பேசி நாங்க கையை காட்டுற இடத்துல எல்லாம் இது பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம், உங்களோட இடம் தான் இது. அப்பையில அந்த காலத்துல இருந்து 1972 நினைக்கிறேன், 1972 இருந்து இங்க வந்து இயங்கிட்டு இருக்குது. அதன் பிறகு வந்து பாருங்க, பேரு அசன் பூங்கா தான், பேரு அசன் பூங்கா. அப்பவே இப்போ இங்க இருக்கக்கூடிய இதுக்கு ஏத்த மாதிரி தான் நகராட்சி இருந்திருக்குது. அப்போ பேரூராட்சி ஊராட்சியா இருந்திருக்குது. ஏத்த மாதிரி தான் சின்ன கொட்டாயில இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்த முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பரஸ்பர நோக்கத்தோட என்ன செஞ்சிருக்காங்க, நகராட்சி உருவாக்கியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு லீஸுக்கு எடுத்துருக்காங்க. எப்போ வந்து கெஜெட்ல வந்துருச்சோ அது அரசுக்கு சொந்தமானதான், அது நம்ம மாற்று கருத்து சொல்லல. இப்போ லீஸுக்கு எடுத்துட்டு வந்து 2023 2022 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, பில் பே பண்ணிருக்காங்க. ஸ்டில் அதான் இப்போ வரைக்கும். ஆனா தீர்ப்பு ஏதாவது வழக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, சரியான முறையான இது கட்டல அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு இது பண்ணிருக்காங்க. அதன் பிறகு வாதாடி விவாதங்கள் எல்லாம் முடிந்து தீர்ப்பு வந்துருச்சு, அது ரைட், ஓகே. ஆனா ஒரு தனி உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்கு? மேல்முறையீடு செய்யறதுக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீங்க என்ன வேணா செஞ்சுட்டு போங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அதுதான் நம்ம சொல்றோம். நீங்க இப்ப சீல் வச்சிட்டீங்க, ஆனா இந்த சீலை வந்து நீங்களே வந்து இதை ஓபன் பண்ணி எங்களுக்கு அந்த முறைப்படி என்னவோ அதை செய்யுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குதோ அது முறைப்படி செய்யுங்க. முறை இல்லாம வந்து செஞ்சதுதான் இப்ப நீங்க மக்கள் போராட்டத்தை தூண்டி விட்டுருக்கீங்க. அதெல்லாம் நகராட்சி செஞ்சிருக்குது. அதுவும் வந்து முறையான யாருமே அந்த அதிகாரிகள் வரல, ஆர்டிஓ வரல, விஓ வரல, தாசில்தார் வரல, யாரும் வரல, கோர்ட் அமீன் வரல. நடவடிக்கை ஒரு ஒரு கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு இடத்தை கையகப்படுத்துறதுக்கு, இடத்தை மீட்டெடுக்கிறதுக்கு கோர்ட்டுடைய அமீன் வரணும், காவல்துறை வரணும், எல்லாம் வரணும். ஆனா காவல்துறை மட்டும்தான் நீங்க வந்திருக்கு, வேற எந்த அதிகாரியும் வரல காலையில. அதனால முறை தவறிய இந்த நடவடிக்கையை நாங்க அரசு நகராட்சியை கண்டிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இந்த தொடர் போராட்டம் நடக்கும். இது அரசு அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றோம். கண்டிக்கின்றோம் 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 அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். திமுக அரசே, திமுக அரசே, விட்டுக்கொடு, விட்டுவிடு. சிறுபான்மை கல்வி நிலையத்தை, சிறுபான்மை கல்வி நிலையத்தை விட்டுவிடு, விட்டுக்கொடு. நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும், நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை அதிராம்பட்டினம் நகராட்சியின் அடாவடி தரத்தை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்.
அதிராம்பட்டம் நகராட்சியின் முறை தவறிய நடவடிக்கையை கண்டிக்கின்றோம். திமுக அரசே கவனம் செலுத்து. பொது மக்களின் கோரிக்கையில் கவனம் செலுத்து. அறிவிக்கின்றோம். அத்துமீறலை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டமாக அறிவிக்கப்படும். கண்டிக்கின்றோம். அதிராம்பட்டம் நகராட்சியின் அவசர கால நடவடிக்கையை கண்டிக்கின்றோம். திமுக அரசே அதிராம்பட்டம் நகராட்சி மீது கவனம் செலுத்து. பொது மக்கள் பயன்படுத்திய கல்வி நிலையத்தை ஸ்ரீயில் வைத்த நகராட்சியின் செயல்பாடை கண்டிக்கின்றோம். விட்டுவிடு. சிறுபான்மை கல்வி நிலையத்தை விட்டுக்கொடு. நகராட்சியின் வரம்பு மீறலை ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பானாலும் முறை தவறிய நடவடிக்கை சட்டம் சொன்ன வழிமுறை அல்லாமல் அதிராம்பட்டம் நகராட்சியின் அடாவடி தளத்தை கண்டிக்கின்றோம். திமுக அரசே கவனம் செலுத்து. பொது மக்களின் கோரிக்கையில் கவனம் செலுத்து. எவ்வளோ வந்துச்சு? கண்டிக்கின்றோம். உண்மையாக கண்டிக்கின்றோம். கவனம் செலுத்து. திமுக அரசே கவனம் செலுத்து. சிறுபான்மை கல்வி நிலையத்தை ஊட்டிவிட்ட நகராட்சியின் அடாவடி தளத்தை கண்டிக்கின்றோம். முறை இல்லாமல் நடந்துகிட்ட சட்ட வழிமுறை அல்லாமல் எந்தவித அணுகுமுறை அல்லாமல் அடாவடி தளத்தை செய்துவிட்ட ஆட்சியின் செயலைத்தான் கண்டிக்கின்றோம். போராடுவோம். தொடர்ந்து நின்று போராடுவோம். ஊட்டி திறக்கும் வரை போராடுவோம். திறந்து விடு. கல்விக்காக திறந்து விடு. மாணவர்களின் அறிவுக்காக திறந்து விடு. பூட்டுகளை திறந்து விடு. அக்கிரமம் அடாவடித்தனம் அத்துமீறும் செயலைத்தான் நகராட்சியின் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். போராட்டம் மக்கள் போராட்டம். சேவர்களின் போராட்டம். அரசே திமுக அரசே வெட்கக்கேடு. கல்வி நிலையத்தை பூட்டிவிட்ட திமுக அரசே வெட்கக்கேடு.
திறந்து விடு, திறந்து விடு. பூட்டிய பூட்டுக்களை திறந்து விடு. ஜனநாயக ரீதியில் பொது மக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். போராடுவோம், போராடுவோம். நீதி கிடைக்கும் வரைதான் போராடுவோம், போராடுவோம். அசர மாட்டோம், அசர மாட்டோம், அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம். பூட்டிய பூட்டுகள் திறக்கும் வரைக்கும் அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம்.